வணக்கம். உங்க பிள்ளையோட படிப்பு, அவங்களோட ஃபியூச்சர் இதையெல்லாம் நினைச்சு கவலையா இருக்கா? எந்த கோர்ஸ் எடுக்கலாம், எது நல்லா வரும்னு ஒரே குழப்பமா? இந்த குழப்பத்துக்கெல்லாம் நடுவுல ஒரு ரொம்ப பழமையான துறை ஒரு புது வழிய காமிக்க முடியும்னு ஒரு கருத்து இருக்கு. அத பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். உண்மையை சொல்லணும்னா இந்த கவலை இல்லாத அப்பா அம்மான்னு யாருமே இருக்க முடியாது இல்லையா? நம்ம புள்ள திறமையா இருக்கு, ஆனா சரியான பாதையில தான் போகுதா? இப்ப எடுக்கிற இந்த படிப்பு நாளைக்கு கை கொடுக்குமா? இந்த மாதிரி கேள்விகள் டெய்லி நம்ம மனசை போட்டு குடைஞ்சிட்டே இருக்கும். சரி, இந்த குழப்பங்களுக்கெல்லாம் ஜோதிடம் எப்படி ஒரு தீர்வை கொடுக்கும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கலாம். அதாவது இன்னைக்கு இருக்கிற கல்வி முறையில என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு இந்த கருத்து சொல்லுதுன்னு பார்ப்போம். இங்க பாருங்க, இதெல்லாம் நம்மள சுத்தி நாம டெய்லி பார்க்குற விஷயங்கள் தானே. செம்ம டேலண்ட் இருக்கும், ஆனா நல்ல காலேஜ்ல இடம் கிடைக்காது. சிலர் பெரிய காலேஜ்ல சேர்ந்திருப்பாங்க, ஆனா அதுக்குண்டான திறமை அவங்க கிட்ட இருக்காது. இன்னும் சிலர் ஒரு டிகிரி வாங்கிட்டு அதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு வேலையில இருப்பாங்க. இதுல என்ன நடக்குது? கடைசியில நேரமும் காசும் அவ்வளோ ஏன் கனவுகளும் கூட வீணா போகுது. அப்போ டேலண்ட்டும் அறிவும் மட்டும் இருந்தா வெற்றிக்கு பத்தாதுன்னு தான் இந்த கருத்து சொல்லுது. வெற்றிங்கிற இந்த ஈக்குவேஷன்ல மிஸ் ஆகுற ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. அது என்னவா இருக்கும்? அந்த மிஸ் ஆகுற ஒரு விஷயம்தான் இந்த கருத்து நமக்கு அறிமுகப்படுத்துற ஒரு மாற்று வழி. அதுக்கு பேரு தான் கல்வி ஜோதிடம். சிம்பிளா சொல்லணும்னா நட்சத்திரங்கள் நமக்கு காட்டுற பாதை. சரி, அப்போ இந்த கல்வி ஜோதிடம்னா என்ன அது? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு குழந்தையோட ஜாதகத்தையே ஒரு மேப் மாதிரி யூஸ் பண்ணி, அவங்களுக்கு இயற்கையாவே வர்ற திறமைக்கு ஏத்த படிப்பு எது, எந்த தொழில் அவங்களுக்கு பெரிய வெற்றியை தரும்னு கண்டுபிடிக்கிற ஒரு முறை தான் இது. இந்த மொத்த விஷயத்தோட சாராம்சத்தை இந்த ஒரு வரி ரொம்ப அழகா சொல்லுது. ஜாதகம் என்ன சொல்லுதோ அந்த ட்ராக்ல பயணிக்கும்போது உங்களுக்கான வெற்றிகள் கொஞ்சமா எஃபர்ட் போட்டாலே கிடைச்சிரும். அதாவது கரெக்டான ரூட்ல போனீங்கன்னா வெற்றி ரொம்ப சுலபம். இதுதான் அவங்க கொடுக்குற வாக்குறுதி. கேட்கறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இல்லையா? ஆனா இது நிஜத்துல எப்படி வேலை செய்யுது? ஒருத்தரோட விதிய ஒரு ஜாதகம் எப்படி தீர்மானிக்குதுன்னு இந்த கருத்து சொல்லுதுங்கிறத வாங்க கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். இந்த கருத்துப்படி ஒருத்தரோட ஜாதகத்துல இருக்கிற தசா புக்திய வச்சு, அதாவது நம்ம வாழ்க்கையில குறிப்பிட்ட சில வருஷங்களுக்கு எந்த கிரகம் ஆதிக்கம் செலுத்துங்கிறத வச்சு அடுத்த 50 வருஷ வாழ்க்கைக்கே ஒரு பிளான் போட முடியுமா? இதனால தப்பான படிப்பை செலக்ட் பண்ணி நேரத்தையும் பணத்தையும் வீணடிக்கிறத ஆரம்பத்திலேயே தடுத்துடலாம். இந்த ஸ்லைட்ல ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. ஜாதகத்தை வெறும் கணிப்பா மட்டும் பார்க்காம அதை வச்சு பிராக்டிக்கலா பண ரீதியான முடிவுகளை எப்படி எடுக்கலாம்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு, ஒருத்தரோட ஜாதகத்துல அரசாங்க வேலை தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் எதுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி பெரிய டிகிரி படிக்கணும்? ஒரு சிம்பிள் டிகிரி போதும்ல. அதே மாதிரி ஃபாரின் போற யோகம் ஜாதகத்துல இருக்கிற ஒருத்தர் இங்க கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு ட்ரை பண்ணிட்டே இருந்தா அது டைம் வேஸ்ட் தானே. இதுதான் உங்க வாதம். ஜோதிடத்துல ஜாதகத்தை 12 பாவங்கள் அல்லது வீடுகளா பிரிப்பாங்க. நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதியும் இந்த ஒவ்வொரு வீடும் குறிக்கும். இப்போ இந்த கருத்துப்படி 2வது வீடு ஆரம்ப கல்வியையும், 4வது வீடு ஹையர் ஸ்டடீஸையும், 9வது வீடு டிகிரி படிப்பையும், 12வது வீடு PhD மாதிரி ஆராய்ச்சி படிப்பையும் சொல்லுது. இதுல ஏதாவது ஒரு வீடு சரியில்லைன்னா அந்த ஸ்டேஜ்ல படிப்புல தடைகள் வரலாம்னு சொல்லப்படுது. ஓகே, பிரச்சனையை கணிக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்கு தீர்வு ஏதாவது இருக்கா? ஜாதகத்துல வர்ற தடைகளையும் அதை சமாளிக்க இந்த கருத்தை என்ன மாதிரியான தீர்வுகளை சொல்லுதுன்னு இப்ப பார்க்கலாம். ஒரு ஸ்டூடெண்டோட படிப்புல பெரிய தடை வரப்போகுதுங்கிறத ஜாதகத்தை வச்சு முன்கூட்டியே கணிக்க முடியும்னு இந்த கருத்து சொல்லுது. அதுக்கு அவங்க சொல்ற தீர்வு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. இப்போ ஜாதகப்படி படிப்புல ஒரு தடை வரப்போகுதுன்னு வச்சுப்போம். அந்த தடை தானா பெருசா வர்றதுக்கு பதிலா நாமளே ஒரு சின்ன கண்ட்ரோல்டு தடையை ஏற்படுத்திடலாமா? உதாரணத்துக்கு, நாமளே ஒரு ஸ்கூல்ல இருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு குழந்தைய மாத்திடுறது. இப்படி பண்றது மூலமா அந்த பெரிய பாதிப்பை தவிர்த்திடலான்னு நம்பலாங்க. சரி, ஒருத்தர் எங்க படிக்கிறாங்கங்கிறது முக்கியமா? இல்ல டேலண்ட் மட்டும் இருந்தா போதுமா? வாங்க அடுத்ததா இந்த கேள்வியை பத்தி என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். இத பிளேஸ் கர்மா, அதாவது இடத்தின் விதின்னு சொல்றாங்க. சிம்பிளா சொன்னா, ஒரு குழந்தை எந்த இடத்துல எந்த சூழல்ல படிச்சா நல்லா வருவாங்கன்றத கூட ஜாதகம் சொல்லிடுமா. சில பேர் வீட்ல அப்பா அம்மா கூட இருந்து படிச்சாதான் ஜெயிப்பாங்க. சிலரோ குடும்பத்தை விட்டு தள்ளி ஹாஸ்டல்ல தங்கி படிச்சாதான் அவங்களுக்கு வெற்றி. இன்னும் சிலருக்கு வெளிநாட்டுல படிக்கிறது தான் சரியான பாதையா இருக்கும். சரி, நல்ல படிப்பு, நல்ல இடம் எல்லாம் அமைஞ்சாலும் ஸ்டூடெண்ட்ஸோட மனசு இருக்கே, அது ஒரு பெரிய சவால். எக்ஸாம் டென்ஷன், மற்றவங்களோட கம்பேர் பண்ணி வர்ற தாழ்வு மனப்பான்மை, டிப்ரெஷன், இந்த மாதிரி மனரீதியான பிரச்சனைகளையும் இந்த கருத்து கவனத்தில் எடுத்துக்குது. இந்த மாதிரி மனரீதியான பிரச்சனைகளுக்கு மலர் மருத்துவம்னு ஒரு மாற்று மருத்துவ முறைய தீர்வா சொல்றாங்க. அதாவது சில பூக்களோட சாறிலிருந்து தயாரிக்கப்படுற மருந்துகள் மாணவர்களோட மனநிலைய பேலன்ஸ் பண்ணி அவங்கள ரிலாக்ஸா வச்சுக்க உதவுங்கிறது இவங்களோட வாதம். சரி, இப்போ இவ்ளோ விஷயங்களையும் பார்த்துட்டோம். கடைசியா இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான மெசேஜ் என்ன?
வாங்க எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு முடிவுக்கு வருவோம். மொத்தத்துல இந்த கருத்து சொல்ற ஒரே ஒரு விஷயம் இதுதான்: நமக்காக ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒரு ஜோதிட பாதை இருக்கு. அந்த பாதையில நம்மளோட உழைப்ப போட்டா வெற்றி ரொம்ப ரொம்ப சுலபம். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஒருவேளை ஜாதகம் அப்படி காட்டுச்சுன்னா, அப்பா அம்மா பொதுவா யோசிக்காத ஜோதிடம் மாதிரியான வித்தியாசமான துறைகள்ல கூட ஒருத்தருக்கு பிரகாசமான எதிர்காலம் அமையலாம்னு இந்த கருத்து சொல்லுது. கடைசியா இந்த மொத்த விவாதமும் நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வியே வைக்குது. நம்மளோட வெற்றிங்கிறது நாம போடுற கடின உழைப்புல மட்டும்தான் இருக்கா, இல்ல நமக்காக ஒரு பாதை ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு நாம அதை கண்டுபிடிக்கிறதுல இருக்கா? உங்க பாதை என்னவா இருக்கும்? யோசிச்சு பாருங்க. வினை தீர்க்கும் விநாயகர் ஜோதிடம், உங்கள் நம்பிக்கைக்கு உரிய ஜோதிட மையம். மல்டி அவார்ட் வினிங் ஆஸ்ட்ரோலாஜர், இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்கள் நம்பிக்கை பெற்ற சிறப்பு பெயர் MB கண்ணன் சிற்பி, பரமக்குடி, மேலச்சத்திரம். உங்கள் வாழ்க்கையும் உங்கள் ஜாதகமும் திறமைசாலியான நிபுணரின் கைகளில் மட்டுமே பாதுகாப்பு. தெய்வீக வழிகாட்டுதலால் இயக்கப்பட்டு அதீத துல்லியத்துடன் உங்களுக்கு வழங்கப்படுகிறது.